தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்க எஸ்ஆர் பிரபு. டெக் பிரபு யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஆர்எஃப் கேபிளை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு சேனல் வரல, இல்லை வீக் சிக்னல் ஆர் நோ சிக்னல் இந்த மாதிரி வந்தால் நம்மளுடைய சேனலை ஆட்டோ டியூன் பண்ணுவோம். அப்படி பண்ணும்பொழுது ப்ராட்காஸ்டிங் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்படி சூஸ் பண்ணும்பொழுது ப்ராட்காஸ்டிங் மெனு எனேபிள் ஆகலை, அதாவது திஸ் ஃபங்க்ஷன் நாட் அவைலபிள் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறது, எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஆட்டோ டியூனிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ப்ராட்காஸ்டிங் மெனுவை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டிவியை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் பை மோடில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம டிவி ரிமோட்டில் இன்ஃபோ, மெனு, மியூட் ப்ளஸ் பவர் இந்த 4 பட்டனையும் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வரும். நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நிறைய சப் மெனுலாம் வரும். இதில் ஹோட்டல் ஆப்ஷன் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணதும் இதுக்குள்ளே நிறைய சப் மெனுலாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மோடில் பார்த்தீங்கன்னா இது ஆனில் இருக்குது. இதை நம்ம இப்போது ஆஃப் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஆஃபில் மாற்றிட்டேன். ஸோ இதை சேவ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக டிவியை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் டிவியை ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ டிவி ஆன் ஆகிடுச்சு. நமக்கு ஸ்க்ரீனில் எந்த ஒரு சேனலுமே வரல. ஸோ ரிமோட்டில் மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் ப்ராட்காஸ்டிங் ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் சைடில் ஆட்டோ டியூனிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்திருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணி ஆட்டோ டியூன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சேனல் டியூன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ 100% டியூன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்கேன் அகைன் க்ளோஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் வருது. உங்களுக்கு அகைன் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் அகைன் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா க்ளோஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் படம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ சர்வீஸ் மெனுவை யூஸ் பண்ணி இப்படி தான் நமக்கு எனேபிள் ஆகாத ஆப்ஷன்கள்லாம் எனேபிள் பண்ணணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.